எப்படிஸ் எல்லாரும் எப்படி நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் ஹவுஸில் இன்னைக்கு எந்த ஃபேமிலிலாம் உள்ளே வந்தாங்க, ஸோ வந்தவங்களுக்கு பிக் பாஸ் எந்த மாதிரிலாம் டாஸ்க்கு கொடுத்தாரு, ஸோ நாளைக்கு எந்த ஃபேமிலிலாம் வர இருக்காங்க, இது மாதிரி எல்லா அப்டேட்டும் நம்ம ஒன் வேணாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு எந்த ஃபேமிலி வந்தாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா ஃபேமிலி தான் வந்து வந்தாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து சொல்லி ஆகணும், பரவாயில்ல பயங்கரமாக யோசிக்கிறாருப்பா மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார்டன் ஏரியாவில் நிற்க வச்சு ஒருத்தரையாக வந்து கூப்பிட சொல்லியிருப்பாரு. உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்தால் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்களோ கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நார்மலாக தான் வந்து கூப்பிட்டாங்க. பட் நம்ம சௌந்தர்யா கூப்பிடும்போது பார்த்தோம்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாமி நம்ம பாச பேசுதுன்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருந்தாங்க. டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி அவங்க ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்கன்னு சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து யூனிக்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம முத்து வாமா வெல்கம் பண்ணார். ஸோ முத்து வந்து ஸ்வீட் கொடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தார்ல, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா ஃபேமிலி வெல்கம் பண்ணார். ஸோ எல்லாருமே ஃபன்னாக தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு டோஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க வந்தவங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் பண்ணுறேன், ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறேன், திமிர் காமிக்கிறேன், அதெல்லாம் குறைச்சிக்கிட்டா கண்டிப்பாக இன்னும் நல்லா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை உருட்டி காமிக்கிறது, இந்த ரியாக்ஷன் பண்ணுறது, அதெல்லாம் குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்குன்னா உடம்பு முடியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தலை தானே வலிக்குது அப்படின்னு யதார்த்தமாக சொல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீ கூட இருந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க பிரதர் வந்துட்டு இருந்தாங்க போல், நம்ம சௌந்தர்யாவோட பிரதரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு நீ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற, ஃபஸ்ட்டு நீ சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கடைப்பிடிச்சிட்டு சொன்னால் கூட பரவாயில்ல, நீயே அங்கே சரியாக பண்ணாதப்போ எதுக்கு இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வர்ற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு நாலா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்ததுக்கப்புறமா. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கு கொடுத்தாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோம்னா, ஸோ அதாவது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஆடியன்ஸ் போல் கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுத்துருப்பாங்க ஒரு டிஷ், அதுவும் காரக்குழம்பு, புளி காரக்குழம்பு. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு டிஷ்ஷு சொல்லணுமா, ஸோ அந்த டிஷ்ஷை வந்து பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ணி டீம்மேட்ஸ் கிட்ட ஒப்பிச்சதுக்கப்புறமா ஸோ ஏதாவது ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஷ்ஷை எல்லா டீம்மேட்ஸுக்கும் சமைச்சு போடணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு டிஸ்கஷன்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யாவுக்கு சரியான டோஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல் எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி வந்து பார்த்தோம்னா கேட்டிருப்பாரு நம்ம பிக் பாஸ், யார் மேலேனா முரண்பாடு இருக்கா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஃபேமிலி கிட்ட கேட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் சௌந்தர்யா ஃபேமிலியில் இருக்க அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து பார்த்தோன்னா முரண்பாடே என் பொண்ணு மேலே தான் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சி விட்டாரு. ஸோ ஏன்னு பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கே வந்து ஃபீல் ஆகுதுல்ல, ஏன்னா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ராணா ஃபேமிலிக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக நம்ம பிக் பாஸ் வந்து வச்சுட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ ராணா ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்க பிரதர் தான் வந்து வந்திருப்பாரு. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருந்தானே சொல்லலாம். எந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கன்ஃபெஷன் ரூம் இல்லை, அந்த ஒரு மெடிக்கல் ரூம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல் நம்ம ராணாவை. ஸோ உட்கார வச்சு நம்ம டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா கையில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்ல, ஸோ கையை வெட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துட்டான் டக்குன்னு அவன் தம்பி. ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா டாக்டர் வேஷம் போட்டு அவன் தம்பி வந்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் மாஸ்க்கு கைட்டுங்க அப்படின்ற மாதிரி ராணா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா டே நீயாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா 2 பேரும் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பேசிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராணா வந்து கேட்குறாரு, எங்கடா அம்மா அப்பா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. அவங்களாம் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்க தம்பியுமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நல்லா தெரியும்டா, எங்கேயோ வரப்போகிறாங்க, கார்டன் ஏரியாவில் வரப்போகிறாங்களா இல்லை இந்த ஸ்டோர் ரூம் வழியாக வரப்போகிறாங்களா, சொல்லுடா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வந்து பயங்கரமாக வந்து கேட்டுட்டு இருந்தார். என்ன வரலண்ணே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அவன் தம்பி மறுபடியும் அதை வந்து சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஹைலைட்டான ஒரு மேட்ரு என்னடான்னு பார்த்தோம்னா, நம்ம ராணாவை தான் நிறைய ப்ராங்க் பண்ணி பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தோன்னா ராணாவோடைய தம்பி என்ட்ரிலேயே பயங்கரமான ஒரு ப்ராங்க் பண்ணி வந்திருக்கும் போது வந்து பார்த்தோன்னா இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க அப்பா வந்தார். ஸோ அதுக்கப்புறமா அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிலாம் வந்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்தது. ராணாவோட ஃபேமிலியில் இருக்க அவங்க அப்பா பற்றி சொல்லி ஆகணும். ஸோ பயங்கரமான ஃபன்னு பயங்கரமான ஒரு ஃபன்னாக டீம்மேட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் வந்து பண்ணிட்டு இருந்தார் கண்டஸ்டன்ஸ் கூட. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் மட்டும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே முரண்பாடு இருக்கோ அவங்கள சொல்லுங்கன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வந்து கத்திட்டு இருக்கப்போ வழியில் நீங்கள் எதுக்கு அது மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா பிடிச்சின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தோன்னா அருண் மாட்டிட்டாரு, இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா மாட்டிக்கிட்டாங்க இது மாதிரி. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எந்த ஃபேமிலி வந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம பவித்ரா ஃபேமிலி தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ பவித்ரா ஃபேமிலியில் வந்து பார்த்தோன்னா அவங்க தம்பி வந்து வந்திருந்தாங்க. ஸோ கூட 2 பேர் வந்திருக்காங்க. அது யார் அப்படின்றத இன்னும் அப்டேட்டாக வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஸோ தம்பி வந்த உடனே வந்து பார்த்தோம்னா ஸோ இது மாதிரி வந்து ஏன் இன்னும் கேப்டனாகவே ஆகலக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆயிரண்டா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ரிலேஷன் தான், பட் யார் அப்படின்றத இன்னும் தெளிவாக வந்து கிடைக்கல இன்ஃபர்மேஷனு. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம அஞ்சிதாவோட ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அஞ்சிதா ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹக் பண்ணி நல்லா வாமா வந்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம், நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு சூப்பரான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சம்மந்தியால் தான் நம்ம சாட்சினாக அனுப்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஒரு சண்டை ஒரு ஃபஸ்ட்டு 2வது ஒரு வாரத்திலே வந்து நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா அன்ஷிதாவுடைய அம்மாவே அவங்க வந்து பார்த்தோம்னா சம்மஞ்சி செஞ்சு எல்லாருக்குமே ஊட்டி விடணும் கண்டஸ்டன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதாவுடைய அம்மாவுமே பார்த்தோம்னா அந்த சம்மந்தி கேரளா ஸ்பெஷல் சம்மந்தியை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு எல்லா டீமேட்ஸுக்கும் வந்து ஊட்டி விடுற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையா, ஒரு சில விஷயங்கள் நீ பயங்கரமாக யோசிச்சு கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுடைய சில விஷயங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கோவப்படுவா, பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அன்பு காட்டுவா நிறைய அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்குறதே தான் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து வரவங்களும் அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த 4 ஃபேமிலி தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நாளைக்கு எந்த ஃபேமிலிலாம் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லினோட ஃபேமிலி வந்து வருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஜாக்லின் இன்றைக்கே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்துருவாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நாளைக்கு ஏதோ வெயிட்டாக வந்து வச்சிருக்காங்க போல ஸ்பெஷலாக. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா முத்துவோட ஃபேமிலி வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அருணோட ஃபேமிலி வரணும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்னும் ஒருத்தரோட ஃபேமிலி யாருன்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி ஃபேமிலியிலேருந்து வரணும். ஸோ இவங்க 4 பேர் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோடு இது தான் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நிறைய அப்டேட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க ப்ளீஸ்.